இந்த ஆல்டர்னேட் பிளான் என்னவா இருக்கும்னு கூட நான் சொல்கிறேன். ஒருவேளை நாளைக்கு பாஜக வேண்டாம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி உதறிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தோர்த்து போய் சேர்ந்தால் அன்று அண்ணாமலை பயன்படுவார். அண்ணாமலை மீண்டும் இங்கே ஒரு கட்சியின் முகமாக மாறுவார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு பேக்கப் பிளான் இருக்கலாம், இல்லை வேறு திட்டங்கள் இருக்கலாம், இல்லை அண்ணாமலை 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு அவரை தயார்படுத்தி விட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு முகத்தை எப்போது கொடுத்து சட்டமன்றத்தில் ப்ராக்டிக்கலாக இருப்பது என்ற நோக்கத்தோடு அண்ணாமலை இப்போ பின்னோக்கி ஸ்டே பிஹைண்டுன்னு சொல்லியிருக்கலாம். இது எல்லாமே கட்சியுடைய தலைமைக்கு தான் தெரிந்திருக்கும். இந்த சூழ்நிலையிலே அண்ணாமலை உதாரணத்திற்கு நேற்றைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை முழுதாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன பேசுவார்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதை பற்றி கேட்டு என்னை பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கிளிப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நான் பாஜக ஆட்சி வரணும்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கிளிப் இருக்குது. இதை வைத்து இங்குள்ள கட்சிகள் குழப்பம் செய்கின்றன. அதிமுக